சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஸ்வர்ண கௌரி விரதம் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் தரவல்லது. நம்மிடம் இருக்கும் பொருளை இழக்காமல் இருப்பதற்கும், இருக்கும் நலன்களை அதிகப்படுத்துவதற்கும், இழந்ததை திரும்ப பெறுவதற்கும், குலம் தழைப்பதற்கும் ஒரு உத்தமமான விரதம் இந்த ஸ்வர்ண கௌரி விரதம். புராணத்தின்படி இந்த விரதம் காய்ந்த மரத்தையும் பசுமையாக மாற்றும் சக்தி வாய்ந்தது. இதை நீங்கள் இந்த விரத கதையின் கேட்பது மூலமே அறிய முடியும். குடும்பத்தில் வழக்கம் இருப்பவர்கள் இதை கடைபிடிப்பதுண்டு. மற்றவர்கள் இந்த தினத்தில் இந்த விரத மகிமை கேட்டு சிவகௌரியை, பார்வதி பரமேஸ்வரரை வழிபட்டு இயன்றவர்கள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். இந்த விரதம் கடைபிடிப்பவர்களுக்கும் இந்த மகிமை கேட்பது செல்வத்தையும் நலத்தையும் தருகிறது. திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவனை பெறுவதற்கான அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் என்றும், திருமணமான பெண்கள் அமைதியான மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த விரத மகிமை கேட்பதால் கௌரி கேட்பவர்களின் மனோரதங்களை பூர்த்தி செய்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. கௌரி காந்தனுக்கு பிரியமான மாதம் ஸ்ராவண மாதம். அதில் ஸ்ராவண சுக்லபக்ஷ திருதியையில் அனுஷ்டிக்கப்படும் விரதம் ஸ்வர்ண கௌரி விரதம். ஆதிசங்கர பகவத்பாதால் கௌரி தேவியின் மேல் அருளிய 10 ஸ்லோகங்கள் கௌரி தசகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தினத்தில் பாராயணம் செய்வது மிக விசேஷம். கௌரி என்றால் பொன் போன்ற மேனியுடையவள். தேவி முதல்ல கருப்பாகவே இருந்தாளாம். காளி என்று அவளது பெயராம். சுவாமி அவளை விளையாட்டா ஹே காளி அப்படின்னு சொல்லி கூப்பிட, தேவிக்கு தன்னை ஸ்வர்ணமயமாக மாத்திக்கணும்னு நினைத்தாளாம். அதற்காக தபஸ் செய்து அவள் ஸ்வர்ண கௌரி ஆனாளாம். இந்த விரதம் 16 வருடங்கள், 8 வருடங்கள், 4 வருடம், 1 வருடம், 1 நாள் கூட செய்யப்படுகிறது. இந்த தினத்துல 16 தம்பதிகளுக்கு வாயன தானம் கொடுக்க வேண்டியது சம்பிரதாயம். இந்த தினத்தில் அவல் வெல்லம் சேர்ந்த நைவேத்தியம் செய்வது மிக விசேஷம். நம்ம விரத கதை பார்க்கலாம். இந்த விரத கதையை சனத்குமார யோகீந்திரருக்கு சாக்ஷாத் பார்வதிபதியான ஈஸ்வரனே சொல்கிறார். சனத்குமார் கேட்கிறார், இதை யார் கடைபிடித்தார்கள், இதனால் பலன் என்ன ஏற்பட்டதுன்னு நீங்க சொல்லணும் சொல்லி ஈஸ்வரன்ட்ட கேட்க, ஈஸ்வரன் சொல்றார், முன்னொரு காலத்துல சரஸ்வதி நதி தீரத்துல சுகிலான்ற ஒரு ஊர் இருந்தது. அது பெரும் மாநகரம். இந்த சந்திரபிரபன்ற ஒரு ராஜா ஆனன் வந்தான். அந்த ராஜாவுக்கு 2 மனைவிகள். ஒருத்தி மகாதேவி, இன்னொருத்தின் பெயர் விஷாலா. அதில் மூத்தவள் மகாதேவி ராஜாட்ட ரொம்ப பிரியத்தோட இருந்துன்னு வந்தா. ஒரு நாள் ராஜா காட்டுக்கு வேட்டையாட போறார். அப்போ அவருக்கு ரொம்ப தாகமா இருந்தது. களைப்படைஞ்சிடுறார். அங்க ஏதானும் இருக்கா தண்ணி குடிக்கன்னு பாக்குறார். அப்போ எப்படி கொஞ்சம் தூரம் போகிற போது அங்க ஒரு ஓடையை பார்க்கிறார். அங்க ஒரு அபூர்வமான காட்சி என்ன அப்படின்னா, அங்க நிறைய தேவதைகள், அப்சரஸ்கள்லாம் ஒரு கௌரி பூஜை செய்துட்டு இருக்கா. இது என்னன்னு சொல்லி ராஜா கேட்க, நாங்கெல்லாம் ஸ்வர்ண கௌரி விரதம்னு ஒரு விரதம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம். இதனால சர்வ சம்பத்துகளும் கிடைக்கும். அந்த மகேஸ்வரனுடைய பிரசாதத்தினால சகல பாகியங்களும் கிடைக்கும். லோகமாதாவான கௌரியோட பேரருளும் கிடைக்கும்னு சொல்லி அவ சொல்றா. அது கேட்டு மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆச்சரியப்படுறான். அவ சொல்றா, ஹே ராஜன், இதை நீங்களுமே கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னு ராஜா கேட்கிறார். இதை எப்படி கடைபிடிக்கணும், அதன் முறையை நீங்க சொல்லணும்னு கேட்கிறார். அதுக்கு அந்த அப்சரஸ்கள் சொல்றா, நபோ சுச்சி. அப்போ நபோன்னா ஆகாசத்தை போல தூய்மையான இருக்கிறதுனால இந்த ஸ்ராவண மாசத்துக்கு நபோ மாசம்னு பேரு. இந்த ஸ்ராவண மாச சுக்லபக்ஷ திருத்தியை திதி அன்று கடைபிடிக்க வேண்டியது இந்த ஸ்வர்ண கௌரி விரதம். பார்வதி பரமேஸ்வரரை பக்தியுடன் இந்த தினத்துல பூஜிக்க வேண்டும். 16 இழை உள்ள சரடை ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கட்டி கொள்ள வேண்டும். இல்லைன்னா கழுத்திலையும் கட்டிக்கலாம். உடனே ராஜாவும் அந்த அப்சரஸ்கள் கொடுத்த அந்த 16 இழை கொண்ட சரடை தன்னுடைய வலது கையில கட்டிக்கிறார். அதற்குரிய பிரார்த்தனை மந்திரத்தையும் சொல்றார். ஹே தேவதேவி, நீ எனக்கு வரம் கொடுக்கிறவளாக இருந்து என்னுடைய வேண்டுதல்கள்லாம் பூர்த்தி செய்ய வேண்டுமம்மான்னு சொல்லி வேண்டிக்கிறார். அப்புறம் அவர் ஊருக்கு திரும்பிடுறார். வேட்டையாட போன ரத்தத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்திருக்காரே அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி நினைக்கிறா. விநாசகாலி விபரீத புத்தி போல இந்த ராஜாவுடைய மூத்தவள் மனைவி, ராஜாவுக்கு பிரியமானவள் மகாதேவி, அவளுக்கு சந்தேகம் வருது. வேட்டைக்குன்னா போனார் இவர், வரப்போ சரடு கட்டின்னு வந்திருக்காரே, அதுவும் அப்சரஸ்கள்ன்ற வார்த்தையை வேற அவர் சொல்றார். அதை கேட்ட உடனே இவளுக்கு இன்னும் திக்குன்னு ஆகிறது. இந்த அப்சரஸ்கள்லாம் மோகனம் பண்றவா இல்லையோ, அதனால ஏதான மந்திரம் கிந்திரம் பண்ணி நம்மள்ட்ட இருந்து பிரிச்சிருவாளோ அப்படின்னு இவளுக்கு விதவிதமா இவளுக்குள்ள தோன்றது. இவளுக்கு உடனே என்ன பண்றா, ந கர்த்தவியம், அதான ஐயோ இது வேண்டாம் வேண்டாம், இது கூடாது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவளுக்குள்ள பயம் உண்டாகிறது.
ஓடி போய் என்ன பண்றா, அந்த ராஜா கையில இருந்து அந்த சரடை பிரிச்சு தூக்கி எறிஞ்சிடுறா. அது அந்த சரடு என்ன ஆறுது, எங்கேயோ அங்க பக்கத்துல ஒரு காஞ்ச பட்டை மரம் இருக்கு, அதுல போய் இந்த சரடு விழுந்துடுறது. என்ன ஒரு ஆச்சரியம், அந்த பட்டை மரமும் துளிர்த்துடுறது. எப்பேற்பட்ட வைபவம்! அத அவ பார்க்கல, மூத்தவள் அதை பார்க்கல. அந்த மரத்துக்கு பக்கத்துலயே அந்த இளையவள் விசாலா அமர்ந்திருக்கா, இத பாக்குறாவோ. அந்த சரடு அந்த மரத்து மேல விழுந்துடுறது இல்லையா, அப்போ உடனே அந்த மரம் இலை தழைகளோட செழித்து வளர்றத அவ பார்க்கிறா. அந்த சரடோட தெய்வீக தன்மையினாலதான் அந்த பட்டு போன மரமும் துளிர்த்தது அப்படின்னு நினைச்சு அந்த சரடை எடுத்து பயபக்தியோட தன்னோட கையில கட்டிக்கிறா. அந்த விரத மகிமையே அந்த இளையவள் ராஜாவுக்கு ரொம்ப பிரியமானவள ஆகிறா. மூத்த ராணிக்கு இந்த மாதிரி அவ தூக்கி எறிஞ்சா இல்லையா சரடை, அதனால அவளுக்கு விரத தோஷம் உண்டாகிறது. தன்னுடைய பதி கையில இருந்து சரடை தூக்கி எறிந்ததுனால அந்த தெய்வ பிரசாதத்தை அவமதிச்சதுனால அவளுக்கு பாபம் சேர்ந்தது. நாளுக்கு நாள் அவளுடைய புத்தி பேதலித்து சித்தம் கலங்கியது. செய்யத்தகாத செயல்கள்லாம் செய்த அகம்பாவத்தினால ராஜாவுக்கு பிரியமில்லாதவளாக ராஜாவினுடைய வெறுப்பை சம்பாதிச்சா. அதனால ஒரு நாள் அரண்மனையை விட்டு வெளியேற்றப்பட்டாள், காட்டுக்கு போறா. பிரசாதத்தை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்ட இளையராணி மேல ராஜாவுக்கு அன்பு கூடியது. அவ ராஜ பதவியும் அடைந்தாள். இந்த நிலையில மூத்த ராணி காட்டுல உணவும் இடமும் இல்லாம தவிச்சுட்டு இருக்கா. அவ ஒரு முனிவர்கள்லாம் அங்க இருக்கா பாக்குறா. அந்த முனிவர்கள்லாம் இவளுடைய கெட்ட சுபாவம் நடத்தை இவள் செய்த தவறெல்லாம் தெரிந்து கொண்ட அவர்கள் இவளை பாபி பாபின்னு சொல்லி இங்க வராதே போன்னு சொல்லி விரட்டிடுறா. நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா, நாம செஞ்சது நமக்கே திரும்பி வரும் இல்லையா. அதே போலதான் ஒரு இடத்துல வன தேவதைகள் பூஜை செஞ்சுட்டு இருக்கா. அங்க போய் பாக்குறா. அவர்களோ இவ கௌரியோட பிரசாதத்தை அலட்சியம் படுத்தினவோ அப்படின்னு சொல்லி அவளை அங்க இருந்து அனுப்பி விட்டுறா. பலவாறு இப்படி துன்பப்படுறா அந்த மூத்த ராணி. கடைசியாக தான் செய்த தவற உணர்றா. சரட தூக்கி எறிஞ்சதுனால்தான் தனக்கு இப்படி அபச்சாரம் பண்ணதுனால்தான் தனக்கு இப்படி நேர்றதுன்றத உணர்ந்தாள். கௌரி தேவிய மனமாற துதிக்கிறா. எல்லோருக்கும் தாய் அல்லவா, அதனால அவள்கிட்ட இருந்த தவறுகளை எல்லாம் மன்னித்து பார்த்தணும்னு சொல்லி இறைஞ்சி கேட்கிறா. நமஸ்காரம் பண்ணி ஜெயதேவி நமஸ்துபியம் ஜெயபக்த வரப்பிரதே அப்படின்னு சொல்லி ஸ்துதி பண்றா தேவிய. அம்மா தேவி, உன்னை நமஸ்கரிக்கிறேன். பக்தர்களுக்கெல்லாம் வரம் கொடுப்பவளே, வரப்பிரசாதியாச்சே, சங்கரனுக்கு இடபாகத்தில் இருப்பவளே, உனக்கு கோட்டானு கோட்டி நமஸ்காரம். ஹே மங்களமங்களே, உனக்கு நமஸ்காரம்னு பலவாரா துதி பண்றா. தேவியோட வரத்தையும் பெற்றாள். என்னுடைய பர்த்தாவுக்கு பிரியமுள்ளவளாக நான் ஆக வேண்டும். அம்மே பகவதி, ஹே ஸ்வர்ண கௌரி, உனக்கு பண்ண அபச்சாரம் நீங்கிறதுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் அம்மா எனக்கு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறா. அவளுடைய அழுகையினாலையும் அவளோட மனசார தவற எண்ணி வருந்துறா இல்லையா, அதனால அவளுடைய பூஜையில மனம் மகிழ்ந்தாள் கௌரி. எந்த கௌரி விரதத்தை நீ அபச்சாரம் பண்ணியோ அந்த ஸ்வர்ணிய கௌரி விரதத்தை நீ ஸ்வயம் அனுஷ்டானம் பண்ண நீ அப்படின்னு சொல்லி அதுவே உனக்கு பிராயச்சித்தம், உன்னுடைய அபச்சாரத்துக்கு அதுதான் சாந்தின்னு தேவி சொல்றா. மூத்த ராணியும் அப்படியே பூஜை செய்கிறாள். அவளுடைய பர்த்தாவுக்கு பிரியமானவள் ஆகிறாள். அந்த ராஜ்யத்துக்கும் அவள் திரும்புகிறாள். தன்னுடைய பழைய நிலையை அடைந்தாள். எல்லாமே இந்த ஸ்வர்ண கௌரி பிரசாதத்தினாலேயே அவளுக்கு கிடைத்தது. சந்தோஷமான வாழ்க்கை, எல்லா சம்பத்தும் கிடைத்தது. இறுதியில் அந்த ராஜா மற்றும் எல்லோரும் சேர்ந்து சிவபதம் அடைந்து கைலாச பிராப்தியும் கிடைத்தது அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் ஈஸ்வரன், சாட்சாத் ஈஸ்வரனே சொல்கிறார். யார் இந்த ஸ்வர்ண கௌரி விரதத்தை அனுஷ்டானம் செய்கிறார்களோ சிவாவுக்கும் சிவனுக்கும் இருவருக்கும், பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் பிரியமானவர்கள் ஆவார்களாம். அவர்களுக்கு அளவில்லாத ஐஸ்வர்யம் கிடைக்குமாம். அவர்களது சத்ருக்கள் எல்லாம் நீங்குவார்களாம். வெளியில் உள்ள சத்ருக்கள் மட்டுமில்லாமல் உள்ளுக்குள் இருக்கும் காம குரோத மத மாசரியாதிகள் எல்லாம் அழிந்து தூய்மையானவர்கள் ஆவார்கள். இந்த ஸ்வர்ண கௌரி விரதம் தம்பதியர்களுடைய ஒருமித்த கருத்தை உண்டாக்கும், அந்யோன்ய பாவத்தை ஏற்படுத்தும். ஜாதகத்தில் களத்திர தோஷம் இருந்தாலும் சுக்கிரன் பலவீனம் பெற்றிருந்தாலும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமா தோஷத்தை குறைத்துக் கொள்ளலாம். விரதம் இல்லாதோரும் எளிமையான முறையில் பார்வதி பரமேஸ்வரன் படத்தை வைத்து இயன்றவர்கள் அம்பாளின் ஸ்தோத்திரங்களை பாடி பூஜை செய்து அவல் வெல்லம் கலந்த இனிப்பை நைவேத்தியம் செய்து அனைவருக்கும் விநியோக செய்ய எண்ணற்ற நற்பலன்களை அடையலாம். இழந்தவற்றை திரும்ப பெறலாம். இருப்பதை இழக்காமல் தக்க வைத்துக் கொள்ளலாம். குடும்பத்திற்கு சுபிக்ஷத்தை தரவல்லது அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த நன்னாளில் நாம் ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ கௌரி தசகம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ கௌரி தசகம். லீலா லப்த ஸ்தாபிதலுப்தா கில லோகாம் லோகாதீதைர்யோகிபிரந்தश्चिरमृग्याम् बालादित्यश्रेणि समानद्युतिपुञ्जाम् गौरीमम्बामम्बुरुहाक्षि महमीडे गौरीमम्बामम्बुरुहाक्षि महमीडे
लीलालब्धस्थापितलुप्ता किल लोकाम् बालादित्यश्रेणिसमानद्युतिपुञ्जाम् गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे प्रत्याहार ध्यानसमाधिस्थितिबाजां नित्यं चित्ते निर्वृतिकाष्ठां कलयन्तीं सत्यज्ञानानन्दमयीं तां तनुरूपां गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे चन्द्रापीडानन्दितमन्दस्मितवक्त्रां चन्द्रापीडालङ्कृतनीलालकबाराम् इन्द्रोपेन्द्राद्यर्चितपादाम्बुजयुग्मां गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे आदिक्षान्तामक्षरमूर्त्या विलसन्तीं भूते भूते भूतकदम्ब प्रसवित्रीं शब्दब्रह्मानन्दमयीं तां तटिदाभां गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे मूलाधारादुत्थितवीद्या विधिरन्ध्रं सौरं चान्द्रं व्याप्य विहारज्वलिताङ्गीं येयं सूक्ष्मात् सूक्ष्मतनुस्तां सुखरूपां गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे नित्यशुद्धो निष्कलयेको जगदीशः साक्षी यस्य सर्गविधौ संहरणे च विश्वत्राणक्रीडनलोलां शिवपत्नीं गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे यस्याः कुक्षौ लीनमखण्डं जगदण्डं भूयो भूयः प्रादुरभूदुत्थितमेव पत्या सार्धं ताम्रजटाद्रौ विहरन्तीं गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे यस्यामोतं प्रोतमशेषं मणिमाला सूत्रे यद्वत् क्वापि चरं चाप्यचरं च तामध्यात्मज्ञानपदव्या गमनीयां गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे नानाकारैः व्याप्य स्वैरं क्रीडति येयं स्वयमेका कल्याणी तां कल्पलतामानति भाजां गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे आशापाशक्लेशविनाशं विदधानां पादाम्बोजध्यानपराणां पुरुषाणां
ईशामीशार्धाङ्गहरां तामभिरामां गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे प्रातःकाले भावविशुद्धः प्रणिधानात् भक्त्या नित्यं जलपति गौरी दशकं यः वाचां सिद्धिं सम्पदमग्र्यां शिवभक्तिं तस्यावश्यं पर्वतपुत्री विददाति तस्यावश्यं पर्वतपुत्री विददाति इति श्री आदिशङ्करविरचित श्री गौरी दशकं सम्पूर्णं। श्री गुरुभ्यो नमः।